Welcome to Vinod's Kitchen. Today நம்ம பண்ண போற ரெசிபி butterfly chicken. Butterfly, 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 butterfly. ஒன்றும் இல்லைங்க, பட்டர்ஃப்ளை சிக்கன்னா நம்ம வந்து சிக்கனோட செஸ்ட் பீஸ் இல்லையா, இது மாதிரி இருக்கும், போன் இல்லாமல் வாங்கிக்கோங்க. அதை சென்டரில் ஒரு ஸ்லைஸ் மாதிரி போட்டிங்கன்னா அப்படி ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த கட்டிங் பேர் தான் வந்து பட்டர்ஃப்ளை கட்டிங். அந்த பட்டர்ஃப்ளை கட்டிங்கிறதுனால தான் நம்ம அந்த பட்டர்ஃப்ளை சிக்கன் சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம 300 கிராம் சிக்கன் எடுத்துருக்குறோம். இதில் மஞ்சத்தூள், உப்பு, தயிர் 3 போட்டு கொஞ்சம் மெர்ஜாகிற வரைக்கும் நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஒரு 30 மினிட்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். இதை நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. விட்டுட்டு இந்த சிக்கனை வந்து அப்படியே தூக்கி அதில் போட்டுருங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அதிகமாக வேண்டாம். சும்மா ஜஸ்ட்டு இதை நம்ம ஒரு 1/2 குக் பண்ண போகிறோம், அவ்வளோதான். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. இதை வந்து நம்ம ஒரு 1/2 குக்கு பண்ணி எடுத்து வச்சா தான் நம்ம வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ரொம்ப வேக வேண்டாம், ஃபுல்லாக பாயில் ஆகாமல் பார்த்துக்கோங்க. சும்மா நம்ம வாசத்துக்கு கொஞ்சம் கொத்தமல்லியும் ஒரு 2 லீஃப் புதினாவும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் அது பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஃபுல்லாக பாயில் ஆகக்கூடாது, ஜஸ்ட்டு லைட்டாக வெந்திருந்தால் போதும். இப்போ அதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ சிக்கன் வந்து பாயில் ஆகிட்டு இருக்குது. அப்போ வந்து நம்ம ஒரு 300 கிராம் சிக்கனுக்கு ஒரே ஒரு எக் எடுத்துக்கோங்க, போதும். அதிகமாக தேவையில்லை, ஒரு எக்கு போதும் 300 கிராமுக்கு. இப்போ நம்ம ஒரு எக்கு உடச்சி போட்டாச்சு. இதில் அடுத்தது வந்து கொஞ்சம் தேவையான அளவு பெப்பர் மட்டும் போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லை ஒரு கொஞ்சம் தான் நம்மளுக்கு சிக்கனால் கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா குட்டி குட்டியாக நல்லா சாப் பண்ணி வச்சதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் புதினா, கொஞ்சம் சால்ட்டு, லெமன் வந்து கொஞ்சம் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 லெமனில் அதில் பாதி போட்டுக்கோங்க, 1/4 போதும் லெமனு. கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக. நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி இதை ரெடியாக நம்ம வச்சிடலாம். பார்த்துக்கோங்க, இப்படி தான் இந்த பக்கத்தில் இருக்கும். இப்போ வந்து நம்ம சிக்கன் வெந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து வெந்திருக்குது. இந்த பதத்தில் இருந்தால் நம்மளுக்கு போதும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 1/2 குக் ஆகிருக்குது. இப்படி இருக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மெல்ல எடுத்து அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு இந்த ஜூஸ் வந்து தேவைப்படும். இதை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க, இது அப்படியே இருக்கட்டும். இந்த சிக்கன் மட்டும் அப்படியே எடுத்து நம்ம ஒரு ஃபில்டரில் இப்படி ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக ஃபில்டர் ஆகும். நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணிலாம் இல்லாமல் நல்லா ஃபில்டர் ஆகி இப்படி இருக்குது நம்மளுக்கு சிக்கனு. நம்ம அந்த ஃபில்டர் பண்ணி வச்ச ஜூஸ் இருக்கு இல்லையா, இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்குறோம். பார்த்திங்கன்னா அந்த ஜூஸ் வந்து சூப் மாதிரி இருக்கும், அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க, நம்மளுக்கு இது தேவைப்படும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சிக்கனுக்கு வந்து இப்போ டிப் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இது கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். சும்மா நம்ம அதை டிப் பண்ணுறதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அது மேலே அப்படி நம்மளுக்கு டச் ஆனால் போதும், ரொம்ப அதிகமாக போடணும்னு அவசியம் இல்லை. இப்படி ஃபுல்லாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, போதும். இப்படி டிப் பண்ணால் போதும். நம்ம இது வந்து ஹோட்டல்லலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலே வந்து பசங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம், அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது இது. அப்புறம் ப்ரெட் கம்ஸ் வந்து லைட்டாக போட்டுக்கோங்க, லைட்டாக அதுலேயும் ஒரு டிப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ப்ரெட் கம்ஸில் டிப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுட்டு அட் த சேம் டைம் நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம டிப் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடாயில் ஒரு பட்டர் கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கு மோஸ்ட்லி வந்து ஆயில் தேவைப்படாது, நம்ம பட்டர் போட்டு தான் அதிகமாக செய்ய வேண்டியது இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம், அதிகமாக தேவையில்லை. ஒரு 1/2 ஸ்பூன் இப்படி இருந்தால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, அதிகமாக வேண்டாம். இல்லை காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக பெப்பர், மறுபடியும் அகைன் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க. சால்ட்டு, கொத்தமல்லி போட்டுக்கோங்க, கொஞ்சம் புதினா, இதெல்லாம் போட்டுட்டு அப்படியே லைட்டாக அப்படியே எல்லாத்தையும் அப்படியே வதக்கி விட்டுருங்க. மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அப்படியே வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம எக்கில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கனை, அதை அப்படியே எடுத்து நல்லா எக்கில் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே இதில் வச்சுருங்க. மிக்சர்னால் அப்படி கொஞ்சம் தானே அதை அப்படியே போட்டுருங்க. அப்படி லைட்டாக குக் ஆகிட்டு இருக்கட்டும். பட்டரே யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் வேணால் ஆயில் விட்டுக்குங்க, ரொம்ப ஆயில் வேண்டாம். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக குக் பண்ணிங்கன்னா அது லைட்டாக அப்படியே வெந்து வந்துட்டுருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிட்டு இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாயில் ஆயிருக்கா என்னன்னு தெரியும். ஆனால் அந்த பீஸ் மட்டும் உடையாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு இது ஃபுல்லாக இருந்தால் தான் நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் அழகாக அவங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடம் கொஞ்சம் பாயில் ஆகாமல் இருக்குது, கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே போட தேவையில்லை, ஜஸ்ட்டு இது கொஞ்சம் குக்கானால் மட்டும் போதும். நம்ம ஆல்ரெடி ஹாஃப் குக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் உங்களுக்கு நல்லாவே அது பாயில் ஆகி தான் இருக்கும். மேலே அந்த கோட்டிங் மட்டும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்தால் போதும். மறுபடியும் கொஞ்சம் திருப்பி போட்டிங்கன்னா அது ஃபுல்லாக கொஞ்சம் வெந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு அதிலே தெரியும் வெந்திருக்கா என்னன்னு சொல்லிட்டு. நம்ம அந்த புதினா, கொத்தமல்லி எல்லா ஃப்ளேவரும் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹோட்டல் ஸ்டைல் நல்லா உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இது மாதிரி சும்மா ஹோட்டல்லே சாப்பிடாமல் இது மாதிரி வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே பாயில் ஆகிடுச்சு. இது மாதிரி கலர் உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆகி இப்படி பார்க்குறதுக்கே உங்களுக்கு ப்ரௌனிஷாக இருக்கும். இப்படி இருக்கும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டில் இப்படி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லாவே குக் ஆகிட்டு இப்போ இதுக்கு ஒரு ஜூஸி நம்ம ரெடி பண்ணணும். அதை மட்டும் நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு ரொம்ப அதிகமாக வேண்டாம், கொஞ்சமாக ஆனியனு, பார்த்திங்கன்னா இவ்வளோதான் தேவைப்படும். சும்மா கொஞ்சமாக ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சும்மா இது ஒரு சூப் மாதிரி ஒரு இதுக்கு மட்டும்தான் ரெடி பண்ணுறோம். அதனால் கொஞ்சமாக ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம இது மாதிரி கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆனோன்னா ஆனியனை கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா லைட்டாக அப்படியே கலந்து விட்டிங்கன்னா போதும். நம்ம ஆல்ரெடி இந்த சிக்கன் சூப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ஊற்றிடலாம். கொஞ்சமாக இதில் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, அதிகமாக வேண்டாம். ஆல்ரெடி அதிலேயே நம்ம காரம், உப்பு எல்லாமே போட்டிருக்கோம். அதை ஞாபகம் வச்சுட்டு கொஞ்சம் கம்மியாகவே எல்லாமே ஹாஃப் இது போட்டுக்கோங்க. அதிகமாக போட்டால் நல்லா இருக்காது. கொஞ்சம் கொத்தமல்லி, அகைன் கொஞ்சம் புதினா போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாகலாம் தேவையில்லை. கொத்தமல்லினா ஒரு கொஞ்சம் குவான்டிட்டி தான், ஒரு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. புதினானாலும் கொஞ்சம் தான். ஆனியனு, தக்காளியே இது வந்து ஒரு இட்டாலியன் ரெசிபி. அதிகமாக நம்ம ஆனியன், தக்காளிலாம் சேர்க்கும் போது உங்களுக்கு இது நல்லா இருக்காது. இப்போ இந்த சூப்பை ஊற்றிக்கலாம். அப்படியே இந்த சூப் கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த சூப் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு குவான்டிட்டி தகுந்த மாதிரி தான். இப்போ நம்ம 300 கிராம் எடுத்ததுனால கொஞ்சமாக இப்போ சூப் ரெடி பண்ணியிருக்கோம். இல்லை நீங்கள் நிறைய பண்ணுறீங்க, 2-3 பீசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து இதில் டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன்
ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா இதை கிளறி விட்டுருங்க. அப்பப்போ சால்ட்டை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இதோட இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நான் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். சாஸ் தொட்டு இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனியனும் கட் பண்ணி போட்டு குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள். இந்த சூப் இருக்குது. இப்போ நம்ம இந்த சூப்பை வந்து இப்படி மேலே லைட்டாக இப்படி சர்வ் பண்ணும்போது இப்படி ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே குக் ஆகிருக்கு. ஓகே, பட்டர்ஃப்ளை சிக்கன் ரெடி. குழந்தைங்களுக்கு இதே மாதிரி டெக்கரேட்டிவாக செஞ்சு கொடுங்க, ஹெல்த்தியாக கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.